அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் பாமுருகு தமிழன். இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கிறதே காமராசரோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த மகத்தான தலைவருக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். காமராசரோட எளிமை, நேர்மை, தியாகம் இதெல்லாம் பத்தி பேச ஒரு நாள் பத்தாது. ஆனா நான் இங்க வந்திருக்கிறதே அவரோட பெருமைகளை மட்டும் பேசிட்டு போறதுக்கு வரல. என் மனசுல ரொம்ப நாளா இருக்க சில கேள்விகளை கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்க போறோம்? கடந்த கால பெருமைகளை மட்டுமே பேசிட்டு இருக்கிறோமே, நிகழ்கால அவலங்களை எப்ப பேச போறோம்? காமராசர் மக்களுக்கு கல்வியை கொடுக்க நினைச்சாரு. கல்வினா என்ன? வெறும் புத்தகத்துல படிக்கிறது மட்டும் இல்ல, சரியான தலைவர்களை அடையாளம் காண்ற அறிவும் தெளிவும் தான் உண்மையான கல்வி. அதை நம்ம மக்களுக்கு கொடுத்துருக்கிறோமா? அரசியல் அப்படிங்கிறது இலவசங்களை பெற பிச்சை பாத்திரம் அல்ல, நல்ல ஆட்சியை உருவாக்குறதுக்கான ஆயுதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறோமா? உனக்கான தலைவர்களை திரையில தேடாத, தரையில தேடு, உனக்காக போராடுறவங்க கிட்ட தேடு அப்படின்னு சொல்லி கொடுக்க தவறிட்டோம். அதோட விளைவுதான் இன்னைக்கு மது போதையும் திரை போதையும் தலைக்கேறி தெளிவான அறிவு இல்லாம இந்த சமுதாயம் தள்ளாடுது. திருடர்கள் கிட்டையும் நடிகர்கள் கிட்டையும் நாட்டை கொடுத்து அவதிப்படுது. போராளிகளை மறுந்த சமுதாயம் கோமாளிகளால் தான் ஆளப்படும். காமராசரோட படத்துக்கு மாலையை போடுறோமே, அவரோட பாடமா நெஞ்சில் ஏத்தி வாழ்றோமா? அவரோட பிறந்த நாளை விழாவா கொண்டாடுறோமே, அவரை பின்பற்றி வாழ்றோமா? இத்தனை வருஷமா காமராசரை பத்தி பேசிட்டு இருக்கிறோமே, நம்மளால ஏன் இன்னொரு காமராசரை உருவாக்க முடியல? நல்ல தலைவர்கள் இல்லையா? இல்ல நம்ம நல்ல தலைவர்களை அங்கீகரிக்கிறது இல்லையா? இந்த கேள்விகளுக்கான பதில தேட வேண்டிய நேரம் வந்துருச்சு. மக்களோட அறிவு நிலை என்னவோ அதுக்கேற்ற தலைவன் தான் அவங்களுக்கு அமைவான். நம்ம இப்ப எப்படி இருக்கிறோம்? நல்லவங்க பின்னாடி போறதை விட்டு பிரபலமானவங்க பின்னாடி போயிட்டு இருக்கிறோம். சிந்தனையாளர்களை விட சினிமாக்காரங்களுக்கு அதிக மதிப்பு கொடுக்கிறோம். அதனாலதான் நல்ல கண்ணய்யா போன்ற தியாகிகளை ஒரு வார்டு கவுன்சிலரா கூட அங்கீகரிக்காத இந்த மக்கள் நடிக்கவும் நடனமாகவும் மட்டுமே தெரிஞ்ச கோமாளிகளை எல்லாம் சிம்மாசனத்துல அமர வச்சு அழகு பார்க்குது. ஒரு சர்க்கஸ் கோமாளிய அரசு சபைக்கு அனுப்புனா அந்த கோமாளி ராஜாவாக மாற மாட்டாரு, அந்த அரசு சபையவே சர்க்கஸ் கூடாரமா மாத்திடுவாரு. இந்த நிலைமை மாறணும். இனியாவது நம்ம சரியான தலைவர்களை அடையாளம் காணணும். குழந்தைகளுக்கு சினிமாவை சொல்லி கொடுக்காம அரசியல் பற்றிய புரிதலை சொல்லி வளர்க்கணும். பள்ளிக்கூடங்கள்ல கடந்த கால பெருமைகளை மட்டும் பேசாம நிகழ்கால அவலங்களையும் பேச அனுமதிக்கணும். காமராசர் போன்ற தலைவர்கள் எங்கேயோ வானத்திலிருந்து குதிக்க மாட்டாங்க, நம்ம கிட்ட இருந்தா உருவாவாங்க. ஏன் இங்க உட்காந்துடுற உங்கள ஒருத்தரா கூட இருக்கலாம். எனவே காமராசரை வெறுமனே மேடையில மட்டும் நினைவு கூறுவதை நிறுத்துவோம். காமராசர் போல வாழ முயற்சிப்போம். இனியோ திருடர்கள் கிட்டையும் நடிகர்கள் கிட்டையும் நாட்டை கொடுத்து நாசமாக்காம தகுதியான நல்ல தலைவர்கள் கிட்ட அதிகாரத்தை கொடுப்போம் என உறுதியேற்போம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே உணங்கு. நன்றி, வணக்கம்.